இலங்கை சட்டத்தில் போலீசாருக்கு மக்களுக்கு அடிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா? இலங்கை சட்டத்தில் போலீசாருக்கு பொதுமக்களை தலையில் சுடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா? அனைவருக்கும் வணக்கம். நான் சட்டத்தரணி தனஞ்சயன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விடயம் இலங்கையில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமைகள் தொடர்பாக பார்க்க போகிறோம். அடிப்படை உரிமைகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கல. இந்த அடிப்படை உரிமைகள் எவ்வாறு தோற்றம் பெற்றது என்பது தொடர்பாக நாங்கள் நிச்சயமாக பார்க்கணும். இந்த அடிப்படை உரிமைகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கல, உண்மையிலே இந்த அடிப்படை உரிமைகள் அனைத்துமே உலகளாவிய ரீதியில் காணப்படுகின்ற மனித உரிமைகளில் இருந்து தான் நாங்கள் பிரித்தெடுத்ததாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மனித உரிமைகளினுடைய தோற்றம் தொடர்பாக நாங்கள் பார்க்கல, 1215ஆம் ஆண்டில் பிரித்தானியாவில் ஏற்படுத்தப்பட்ட மேக்னா கார்ட்டா உடன்படிக்கை, 1776ஆம் ஆண்டில் அமெரிக்க புரட்சியின் போது ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை, 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை என்பவற்றை அடிப்படையாக கொண்டு உலகளாவிய ரீதியில் மனித உரிமைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளர்ச்சியினுடைய ஒரு படிநிலையாக ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட போது ஐக்கிய நாடுகள் சபையால் மனித உரிமைகள் பிரகடனம் என அழைக்கப்படுகின்ற யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பிரகடனப்படுத்தப்பட்டது. உண்மையில உலகில் உள்ள நாடுகள் அனைத்தும் அந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் இருந்து தாங்கள் பொருத்தம் என கருதுகின்ற மனித உரிமைகளை தெரிவு செய்து அவற்றை தங்களுடைய அரசியல் அமைப்பிலே புகுத்தி அதன் ஊடாக அந்த மனித உரிமைகளை தங்கள் நாட்டில் உள்ள பிரஜைகளுக்கும் தங்கள் நாட்டிலே வசிக்கின்ற நபர்களுக்கும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடிப்படை உரிமைகள் என நாங்கள் பார்க்கின்ற போது சில உரிமைகள் அந்த நாட்டிலே பிரஜா உரிமை பெற்ற நபர்களுக்கு உரித்தாக இருக்கும். சில உரிமைகள் அந்த நாட்டிலே அந்த சமயம் இருக்கின்ற அனைவருக்கும் நபர்களுக்கும் உரித்தான உரிமைகளாக காணப்படும். அந்த வகையில் இலங்கையினுடைய முதலாவது குடியரசு அரசியலமைப்பில் மனித உரிமைகள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறிமுறை ஒன்று கூறப்படவில்லை. ஆனால் நாங்கள் தற்பொழுது ஆளப்பட்டு கொண்டிருக்கின்ற இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பு, அதாவது 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பிலே சாப்டர் 3, அதாவது அத்தியாயம் 3லே மிக தெளிவாக அடிப்படை உரிமைகள் எவை என குறிப்பிடப்பட்டு அந்த உரிமைகள் மீறப்பட்டால் அதற்கான பரிகாரத்தை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பான பொறிமுறையும் அங்கே கூறப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கின்ற இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பிலே கூறப்பட்ட அடிப்படை உரிமைகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது உறுப்புரை 10 சிந்தனை செய்வதற்கான சுதந்திரம், மனச்சாட்சியை பின்பற்றுவதற்கான சுதந்திரம், விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கான சுதந்திரம் இருப்பதாக கூறுகின்றது. உறுப்புரை 11 எந்த ஒரு நபர் மீதும் சித்திரவதை செய்ய முடியாது என ஆவணப்படுத்தி இருக்கின்றது. உறுப்புரை 12 சமத்துவம் தொடர்பாக ஏற்பாடு செய்கின்றது. உறுப்புரை 13 எந்த ஒரு நபரும் சட்டத்தால் விதந்துரைக்கப்பட்ட வழிகளினால் அல்லாது கைது செய்யப்படவோ தடுத்து வைக்கப்படவோ அல்லது தண்டனை அளிக்கப்படவோ முடியாது என்பது தொடர்பாக ஆவண செய்திருக்கின்றது. உறுப்புரை 14 பேச்சு சுதந்திரம் மற்றும் கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம் தொடர்பாகவும் அமைதியாக நாங்கள் ஒன்று கூடுவதற்கு இருக்கின்ற உரிமைகள் தொடர்பாகவும் ஏனைய தொழிற்சங்க உரிமைகள் தொடர்பாகவும் ஆவண செய்கின்றது. புதிதாக இணைக்கப்பட்ட உறுப்புரை 14 ஆனா ஏ பகுதியானது நாங்கள் தகவல் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு காணப்படுகின்ற உரிமைகள் தொடர்பாக ஆவண செய்கின்றது. இந்த வகையிலே இலங்கையினுடைய இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பில் உறுப்புரை 10 இருந்து உறுப்புரை 14 ஆனா பகுதி வரை மிக தெளிவாக இலங்கையிலே உள்ள நபர்களுக்கான அடிப்படை உரிமைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. என்னதான் அரசியலமைப்பிலே அடிப்படை உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் 1978ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக பல்வேறு அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதை இலங்கையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த அடிப்படை உரிமைகள் இலங்கையினுடைய நிறைவேற்றுத்துறை மற்றும் நிர்வாகத்துறையால் தொடர்ச்சியாக பல்வேறு சந்தர்ப்பங்களிலே மீறப்பட்டு வந்திருக்கின்றன. மீறப்பட்டதற்கான வரலாறும் ஆதாரங்களும் எங்களிடம் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் நிறைவேற்று மற்றும் நிர்வாகத்துறையிலிருந்து மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் அந்த மக்கள் நீதிமன்றம் சென்று தாங்கள் நீதி பெற்றுக்கொள்ளக்கூடிய பொறிமுறை ஒன்று இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. யார் இந்த நிறைவேற்று மற்றும் நிர்வாகத்துறையினர் என நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு அரசாங்க அதிபர், ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பான அரசாங்க அதிபரில் இருந்து அந்த திணைக்களத்திலே வேலை செய்கின்ற கடைநிலை ஊழியர் வரை அந்த பகுதிக்குள்ளே வரக்கூடிய நபர்களாக காணப்படுகின்றார்கள். சட்ட நிறைவேற்றுத்துறை என அழைக்கப்படுகின்ற, அதாவது லோ என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி என அழைக்கப்படுகின்ற போலீஸ் திணைக்களமும் இந்த பகுதிக்குள்ளே வருகின்ற நபர்களாக காணப்படுகின்றார்கள். இது தவிர இலங்கையினுடைய அமைச்சர்கள், அமைச்சு செயலாளர்கள், ஏனைய அமைச்சுக்களை சார்ந்த அரச உத்தியோகத்தர்கள் இவர்கள் அனைவருமே இந்த நிறைவேற்று நிர்வாகத்துறையின் கீழ் வருகின்ற நபர்களாக காணப்படுகின்றார்கள்.
நான் ஏலவே குறிப்பிட்ட இந்த நபர்களால் உங்களுக்கு ஏதாவது அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்ற போது அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் நீதிமன்றம் சென்று உங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக இலங்கையிலே போலீஸ் திணைக்களத்தால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக கூறப்படுகின்றது. உண்மையிலே இலங்கையிலே எந்த ஒரு நபரும் கைது செய்யப்படுகின்ற போது கைதுக்கான காரணம் அவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அவ்வாறான காரணம் தெரிவிக்கப்படாவிட்டால் அது ஒரு அடிப்படை உரிமை மீறலாக கருதப்பட முடியும். இரண்டாவதாக, கைது செய்யப்படுகின்ற நபர்கள் நாகரீகமாக நடாத்தப்பட வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கைது செய்யப்படுகின்ற நபர்களை போலீசார் துன்புறுத்தவோ அல்லது சித்திரவதை செய்யவோ முடியாது. வழக்கு விசாரணைகளின் போது தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக கூட எந்த ஒரு கைது செய்யப்பட்ட நபருமோ அல்லது சந்தேக நபருமோ சித்திரவதை செய்யப்பட முடியாது. இது இலங்கை சட்டத்திலே மிக தெளிவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட தங்களுக்கு தேவையான வலுவைத்தான் பிரயோகிக்க முடியும். அதாவது ஆங்கிலத்திலே ரீசனபிள் ஃபோர்ஸ் என குறிப்பிடப்படுகின்றது. அவ்வகையான வலுவைத்தான் பாவிக்க முடியும். அதை மீறி அவர்கள் அதிக வலுவை பாவிக்க முடியாது, அடிக்க முடியாது, சந்தேக நபர்களை சுட முடியாது என்பது தொடர்பாக மிக தெளிவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக சுடுகலன்கள் ஊடாக, அதாவது துப்பாக்கிகள் ஊடாக சுடுவது தொடர்பான ஏற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு போலீஸ் அதிகாரி தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஆபத்தை ஏற்படுத்த முன்வருகின்ற அல்லது எதிரே நிற்கின்ற அந்த நபருக்கு அவருடைய முழங்காலுக்கு கீழே மாத்திரம் சுடக்கூடிய அதிகாரம் அந்த போலீஸ் அதிகாரிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர்த்து எந்த ஒரு சந்தேக நபரையும் காரணமின்றி சுடவோ அல்லது உதாரணமாக வீதியால் போலீசார் மறிக்கின்ற போது மறிக்காமல் செல்கின்ற நபரை அவரது தலையில் சுடவோ எந்த ஒரு அதிகாரமும் போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை. உண்மையில் அவ்வாறு நடந்தால் அது ஒரு குற்றச் செயலாக கருதப்பட்டு சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை கைது செய்து விசாரணை செய்து அவர்களுக்கு எதிராக நீதிமன்றிலே வழக்கை கோப்பிட்டு அவர்களுக்கு தண்டனை அளிக்கவும் முடியும். இவ்வகையான இறப்புகளை சட்ட மொழியிலே எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் என அழைப்பார்கள். அதாவது தமிழிலே நீதிக்கு புறம்பான கொலைகள் என அழைப்பார்கள். உண்மையிலே போலீசாரோ அல்லது வேறு எந்த அரசாங்க உத்தியோகத்தர்களோ மக்களை அடிக்கவோ துன்புறுத்தவோ சித்திரவதை செய்யவோ அல்லது அவர்களை சுடவோ கூடிய அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை. இந்த விடயங்கள் தொடர்பாக மக்களாகிய நீங்கள் சிறந்த அறிவை பெற்றிருக்க வேண்டும். உங்களுடைய அறிவை ஏனையவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை மீறல் சம்பவம் ஒன்று நடைபெற்று விட்டது என்று சொல்லி சொன்னால் அதற்கான பரிகாரத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அது தொடர்பாகவும் அரசியலமைப்பு ஏற்பாடு செய்திருக்கின்றது. அரசியலமைப்பினுடைய உறுப்புரை 17 மற்றும் உறுப்புரை 126 இது தொடர்பான ஏற்பாடுகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே அடிப்படை உரிமை மீறலுக்கு உட்பட்ட நபர் தானாகவோ அல்லது ஒரு சட்டத்திரணி ஊடாகவோ 1 மாத காலத்திற்குள் இலங்கையினுடைய உயர் நீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட்டிலே பொருத்தமான வழக்கொன்றை பதிவு செய்து தனக்கு ஏற்பட்ட அடிப்படை உரிமை மீறலுக்கு எதிராக பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையிலே அடிப்படை உரிமைகளில் உறுப்புரை 10 மற்றும் 11 குறிப்பிடப்பட்ட உரிமைகள் சிந்தனை செய்வதற்கான சுதந்திரம், மதத்தை பின்பற்றுவதற்கான சுதந்திரம், மனச்சாட்சியை பின்பற்றுவதற்கான சுதந்திரம் மற்றும் சித்திரவதையில் இருந்தான சுதந்திரம் என்பன அப்சல்யூட் ரைட்ஸ் ஆக, அதாவது பூரண அடிப்படை உரிமைகளாக காணப்படுகின்றது. உண்மையிலே இந்த உரிமைகளை யாரும் எச்சந்தர்ப்பத்திலும் மட்டுப்படுத்த முடியாத உரிமைகளாக காணப்படுகின்றன. உண்மையிலே மக்களாகிய நீங்கள் இந்த உரிமைகள் தொடர்பான பூரண அறிவை பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறான உரிமை மீறல்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே நீங்கள் உடனடியாக அது தொடர்பான முறைப்பாடு ஒன்றை செய்து தொடர்ந்து இலங்கை உயர் நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்றை தாக்கல் செய்து உங்களுக்கான நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அபிவிருத்தி அடைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளில் உள்ள மக்களில் பெரும்பான்மையான மக்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகள் தொடர்பான சிறந்த அறிவை பெற்ற மக்களாக காணப்படுகின்றார்கள். நாளாந்தம் தங்களுடைய வாழ்வில் எப்பொழுதெல்லாம் தாங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் அது தமது அடிப்படை உரிமை என குறிப்பிடுகின்றார்கள். அதே போல இலங்கையில் உள்ள மக்களும் இந்த அடிப்படை உரிமைகள் தொடர்பான மிகச்சிறந்த அறிவை பெற்றுக்கொண்ட நபர்களாக இருக்க வேண்டும். அதன் ஊடாக நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அன்றாட வாழ்க்கையில நீங்கள் எதிர்கொள்கின்ற அடிப்படை உரிமை மீறல்கள் தொடர்பாகவும் அது தொடர்பான உங்களது கருத்துக்களையும் இந்த வீடியோவினுடைய கமெண்ட் பகுதியிலே குறிப்பிடுங்கள். இந்த வீடியோ யார் யாருக்கு பிரயோசனமாக இருக்குமோ அவர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடணும் என்று சொல்லி சொன்னா தனஞ்சயன் LLB என்கின்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம். தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம். நான் சட்டத்தரணி தனஞ்சயன். நன்றி, வணக்கம்.